நகைக்கடன்ல இப்போ வழக்கமாக எப்படி இருந்ததுன்னா சார், கடைசி நேரத்துலலாம் போனோம்னா கூட நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கட்டி வச்சுட்டு ஒருவேளை அந்த 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 பீரியட் முடிஞ்சதுன்னா கூட நாம் வந்து நகை வந்து திருப்பி வைக்க முடியும். இப்போ இவங்க இந்த விதிகளில் இப்படி மாற்றம் செஞ்சதுக்கு என்ன காரணம் சார்? இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு யார் கொடுப்பாங்க சார்? இப்படி நீங்க இந்த ரூல்ல நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரிதல்ல. இது வந்து நிச்சயமாக இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள்னு சொல்றோம் இல்லையா? ஆமா சார். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கி கேரளாவில இருந்து வந்திருக்கக்கூடிய முத்தூட் ஃபைனான்ஸ், இங்கே இருக்கக்கூடிய சோழமண்டலம் ஃபைனான்ஸ், மலப்புரம் ஃபைனான்ஸ், இவங்கெல்லாம் தான் நிறைய நகை கடன் கொடுக்கக்கூடியவங்க. ஓகே. பேங்குகள் அவங்களுக்கு போட்டியாக இருக்கு. ஓகே. இப்போ இந்த விதிமுறைகள்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேங்க் வந்து பிசினஸ் கரஸ்பாண்டன்ட பயன்படுத்தி கடன் கொடுக்குது, அது தப்பு. 19 லட்சம் பிசினஸ் கரஸ்பாண்டன்ட அலோ பண்ணது யாரு? இதே ரிசர்வ் பேங்கினுடைய பெர்மிஷனோட தான் அவங்க எல்லாம் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. சரி. அவங்க வந்து நேஷனல் பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லி 392 அமைப்புகள் இருக்கு, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ரிசர்வ் பேங்க் அனுமதிச்சதுனாலதான் அவங்க மூலமாக பேங்க் வந்து கடனுக்கு சரிப்பா நகை கடன் வேணுமா நீ கூட்டிட்டு வா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி